பிரார்த்தனை செய்வோமாக. இன்று முரளி அவர்களின் தந்தையாரின் நினைவாக நமக்கு இன்றைய உணவை வழங்கியிருக்கிறார்கள். முரளி அவர்களின் தந்தையாரின் இறையான்ம ஆத்ம சாந்தி அடைய ஸ்தாபனத்தின் சார்பாக மௌனஞ்சலி செலுத்திக் கொள்கிறோம். அவர்களின் இறையான்ம ஆத்ம சாந்தி அடையவும் அவர்களின் இறை ஆசீர்வாதம் முரளி அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் தீப ஒளியாரோட்டிலிருந்து வழி நடத்திடவும் வேளையில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்நாளிலே எங்கள் குணவளித்த முரளி அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு இணைப்பு பலமாயிருக்கும் இணைந்த கரங்கள் சமோசகுமார் அவர்கள் அவர்களும் இணைப்பு பாலமாய் இருந்து வருகிறார்கள். இவர்களுக்கும் இவர்களை சார்ந்த குடும்பத்தினருக்கும் இறைவன் என்றும் துணை இருக்கும் வேளையில் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் இறை ஆசீர்வாதத்துடன் என்றும் நலமுடன் இருக்கவும், இவர்கள் செய்து வரும் தொழில் வளர்ச்சி அடையவும், தொழிலின் வளர்ச்சியில் இறைவன் என்றும் துணை இருக்கவும் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் இறைவன் போக்கிலும் வரத்திலும் என்றும் துணை இருக்கவும், இவர்கள் குடும்பத்தினர் அனைவரின் எண்ணங்களில் இறைவன் ஆதிக்கம் செய்திடவும், இவர்கள் குடும்பத்தில் இருக்கும் கல்வி, செல்வம், பொருளாதாரம், சுயதொழில், வேலைவாய்ப்பு, சமூக சேவை என அனைத்து நிலைகளில் இறை ஆசீர்வாதத்துடன் இவர்கள் என்றும் நலமுடன் இருக்க பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.